Yeah. வெல்கம் டு ரேபிட் மின்ஸ் தமிழ் சேனல். தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிட்ஸில் படிச்சக்கூடிய பிஎட் ஃபஸ்ட்டு செமஸ்டர் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கான பெடகாஜிக்கல் சப்ஜெக்ட்ஸுடைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிஎட் மாணவர்களுக்கான அனைத்து தகவலும் நம்ம உடனுக்குடன் கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ இதில் பிஎட் ஃபஸ்ட் செமஸ்டர் பொறுத்தவரையில் பெடகாஜிக்கல் சப்ஜெக்ட்ஸ் ஸோ எல்லாருக்குமே சிலபஸ் சேம் தான். எக்ஸப்ட் பார்த்திங்கன்னா நமக்கு எக்கனாமிக்ஸு, ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி. ஸோ இந்த சப்ஜெக்டில் பார்த்திங்கன்னா 5th யூனிட் மட்டும் அடிஷ்னல் டாபிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஹிஸ்ட்ரிக்கு, ஜாகிரஃபிக்கு, எக்கனாமிக்ஸுக்கு. ஸோ மற்றபடி சயின்ஸ் ஸ்ட்ரீம் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஃபிசிக்கல் சயின்ஸ், பயாலஜிக்கல் சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாருக்குமே சேம் தான். அதே போல் லாங்குவேஜ் பேப்பர்ஸ் ஸோ இங்கிலீஷு, தமிழ். ஸோ இந்த ரெண்டு சப்ஜெக்டை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் ஸ்கில்ஸை டிபெண்ட் பண்ணி உங்களுக்கு கொஷின்ஸுன்றது வரும். மற்றபடி எல்லா யூனிட்ஸுமே எல்லாருக்குமே சேம் தான். ஸோ நம்ம இந்த ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, எக்கனாமிக்ஸுக்கு அதுக்குமே நம்ம இம்பார்ட்டன்ஸ் இதில் பார்க்கலாம். அதே போல் எல்லா சப்ஜெக்ட்ஸுமே இதை ஃபாலோ பண்ணலாம். ஸோ மெயினாக எந்த யூனிட்ஸ்லாம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா, ஈஸியாக இருக்கக்கூடிய யூனிட்ஸு ஃபஸ்ட்டு, செகண்டு, ஃபோர்த்து. ஸோ ஃபஸ்ட் யூனிட்டை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எய்ம்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. செகண்ட் யூனிட் பார்த்திங்கன்னா நமக்கு டீச்சிங் ஸ்கில்ஸு, மைக்ரோ டீச்சிங் கண்டாயமாக உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்கும் மைக்ரோ டீச்சிங்கை டிபெண்ட் பண்ணி. அதே போல் ஃபோர்த் யூனிட்டு. ஸோ ஃபோர்த் யூனிட்டை பொறுத்தவரையில் மெத்தட் ஆஃப் டீச்சிங். ஸோ டீச்சிங்கில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குன்றது. ஸோ அப்போ இந்த ஃபஸ்ட்டு, செகண்டு, ஃபோர்த்து இந்த 3 சப்ஜெக்ட்டுமே இந்த 3 யூனிட்ஸுமே பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். இந்த 3 யூனிட்ஸ் நீங்கள் நல்லா படிச்சிருந்தீங்கனாலே போதும். ஸோ எக்ஸாமில் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ஸோ அதிகமாக மார்க் வாங்கணும்னு நினைக்கிறவங்க எல்லா யூனிட்ஸ்லேயும் இம்பார்ட்டன்ஸை நீங்கள் எல்லா சப்ஜெக்ட் எல்லா யூனிட்ஸும் நீங்கள் கவர் பண்ணுறது நல்லது. ஃபஸ்ட் யூனிட்டை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே எல்லா சப்ஜெக்ட்ஸை டிபெண்ட் பண்ணி ஸோ எக்ஸ்பிளைன் த நீட் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டீச்சிங். ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சிங், இல்லை வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மேக்ஸ் டீச்சிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சிங், இல்லை பயாலஜிக்கல் டீச்சிங். ஸோ அது மாதிரி கேட்பாங்க. ஸோ இதில் மெயினாக பார்த்திங்கன்னா ப்ளூம்ஸ் டாக்ஸானமின்றது இம்பார்ட்டண்ட்டு. ஸோ கட்டாயமாக இதில் கொஷின்ஸுன்றது வரும். ப்ளூம்ஸ் டாக்ஸானமிலே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரிவைஸ்டு ப்ளூம்ஸ் டாக்ஸானமின்றதும் கேட்பாங்க. நார்மலாக எக்ஸ்பிளைன் ப்ளூம்ஸ் டாக்ஸானமி ஆஃப் எஜுகேஷனல் அப்ஜெக்டிவ்ஸ்ன்றதை கேட்பாங்க. ஸோ இப்போ இது கட்டாயமாக 10 மார்க்கில் வரக்கூடிய கொஷின். செகண்ட் யூனிட்டை பொறுத்தவரையில் பிளானிங் ஃபார் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இதில் மைக்ரோ டீச்சிங் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ டிஃபைன் மைக்ரோ டீச்சிங், எக்ஸ்பிளைன் த ஸ்டெப்ஸ். ஸோ டிஃப்ரென்ஷியேட் மைக்ரோ டீச்சிங் அண்டு மேக்ரோ டீச்சிங். ஸோ 10 மார்க்கை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா நமக்கு லெசன் பிளானோ இல்லை லிங்க் லெசன்ஸை எழுத சொல்லுவாங்க. ஸோ இதில் மெயினாக பார்த்திங்கன்னா டிஃபைன் மைக்ரோ டீச்சிங், எக்ஸ்பிளைன் மைக்ரோ டீச்சிங் ஸ்கில்ஸு சொன்னாங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு 5 ஸ்கில்ஸை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதலாம். அதே போல் எல்லா ஸ்கில்ஸையும் லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு உங்களால் மேக்ஸிமம் அந்த டைமுக்குள்ளே எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுமோ அவ்வளோ பண்ணலாம். மெயினாக பார்த்திங்கன்னா மைக்ரோ டீச்சிங்கை பொறுத்தவரையில் சைக்கிளை கேட்பாங்க. மைக்ரோ டீச்சிங் சைக்கிள். ஸோ அதை பார்த்து வச்சுக்கோங்க. தேர்ட் யூனிட்டை பொறுத்தவரையில் அப்ரோச்சஸ் ஆஃப் டீச்சிங். 5 மார்க்கை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா மோரிசன் டீச்சிங் மாடல், புரிந்து கொள்ளும் நிலை கற்பித்தல். ஸோ இப்போ அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் எது, ரெஃப்ளெக்டிவ் லெவல் எது, ஸோ இதெல்லாம் 1 மார்க்லேயுமே கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மோரிசன் டீச்சிங் மாடல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். அதே போல் எக்ஸ்பிளைன் பிகே அண்ட் ஹண்ட் ரெஃப்ளெக்டிவ் மாடல் ஆஃப் டீச்சிங். அதே போல் மெமரி லெவல் டீச்சிங் எதுன்றதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டிஃபைன் லெசன் பிளான், எக்ஸ்பிளைன் த ஸ்டெப்ஸ் ஆஃப் லெசன் பிளான். 10 மார்க்கை பொறுத்தவரையில் உங்களுக்கு லெசன் பிளான்ன்றது எதிர்பார்க்கலாம். எக்ஸ்பிளைன் த நீட் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரைட்டிங் லெசன் பிளான். பாடத்திட்டத்தின் தேவை மற்றும் முக்கியத்துவத்தை விவரி. ஃபோர்த் யூனிட் மெத்தட் ஆஃப் டீச்சிங். எக்ஸ்பிளைன் லெக்சரர் மெத்தட் அண்ட் இட்ஸ் மெரிட்ஸ் அண்ட் லிமிட்டேஷன்ஸ். ஸோ இந்த ஃபோர்த் யூனிட்டை பொறுத்தவரை நம்மளுக்கு மெத்தட்ஸுன்றது திரும்ப கேட்கக்கூடியது, ரிப்பீட்டடாக வரக்கூடியது. ஸோ இந்த மெத்தட்ஸில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லேர்னர் சென்டர்ட் மெத்தடு, டீச்சர் சென்டர்ட் மெத்தடு. ஸோ இப்போ லேர்னர் சென்டர்ட் மெத்தடில் தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லேர்னர் சென்டர்ட் மெத்தடில் மெயினாக ப்ராஜெக்ட் மெத்தடு, அதே போல் ஃபீல்டு விசிட்டு, ஆக்டிவிட்டி பேஸ்டு மெத்தடு. ஸோ இது மாதிரி கொலாபரேட்டிவ், எக்ஸ்பீரியன்ஷியல், இன்வெஸ்டிகேஷன். ஸோ இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க.
லெக்சரர் மெத்தடை பொறுத்தவரை நம்மளுக்கு லெக்சரர் மெத்தடு, டெமான்ஸ்ட்ரேஷன் மெத்தடு மட்டும் இருக்கும். ஸோ சப்போஸ் நீங்கள் உங்களுக்கு இது மாதிரி ஸ்டூடெண்ட் சென்டர்டுன்னு கேட்டாங்கனாலும் நீங்கள் என்னென்ன இருக்கோ அதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதலாம். சயின்ஸு ஸ்ட்ரீமை பொறுத்தவரை நம்மளுக்கு ப்ராஜெக்ட் மெத்தட், எக்ஸ்பிளைன் ப்ராஜெக்ட் மெத்தட், மென்ஷன் இட்ஸ் ஸ்டெப்ஸ், செயல்திட்ட முறை விவரி, அதன் படிநிலைகளை எழுதுக. 10 மார்க்கை பொறுத்தவரையில் வாட் இஸ் ப்ரோக்ராம்டு இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸ்பிளைன். ஸோ இதுவுமே ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியது. ஸோ ப்ரோக்ராம்டு இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸ்பிளைன் கெல்லர் பிளான் அண்ட் இட்ஸ் அட்வான்டேஜஸ். ஸோ அதே போல் ஏபிஎல் மெத்தடும் அடிக்கடி கேட்கக்கூடியது. வாட் இஸ் ஏபிஎல் மெத்தட் எக்ஸ்பிளைன் 10 மார்க்கை பொறுத்தவரையில். 5 மார்க்கை பொறுத்தவரையில் 50 யூனிட்டில் இன்ஸ்ட்ரக்ஷனல் மீடியா 50 யூனிட்டு. ஸோ இதில் வாட் ஆர் த குவாலிட்டிஸ் ஆஃப் குட் டெக்ஸ்ட் புக். ஸோ இந்த 50 யூனிட்டை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் மீடியாவில் குவாலிட்டி ஆஃப் குட் டெக்ஸ்ட் புக்கு இல்லை குவாலிட்டி ஆஃப் குட் டீச்சர். ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஜென்ரலாக இந்த இடத்துல 5th யூனிட்டில் கொஷின் கேட்பாங்க. அதே போல் சயின்ஸ் ஸ்ட்ரீமில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் சயின்ஸாக இருந்தாலும் சரி, பயாலஜிக்கல் சயின்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த நியூ ட்ரெண்ட்ஸ், ஸோ ரீசன்ட் ட்ரெண்ட்ஸில் என்ன டாபிக்ஸ்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நமக்கு டெலிகான்ஃபரன்சிங் மெத்தடு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, நெட்வொர்க்கிங். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஷார்ட் நோட் மாதிரி உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் அது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸ்பிளைன் த கான்செப்ட் ஆஃப் பிளண்டட் லேர்னிங். ஸோ இப்போ பிளண்டட் லேர்னிங்குமே அடிக்கடி கேட்கக்கூடியது. அதே போல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆடியோ ரிசோர்ஸஸ் அண்ட் வீடியோ ரிசோர்ஸஸ். ஸோ இப்போ ரீசெண்ட் ட்ரெண்டிங்ஸ்ன்னு வரும்போது நம்மளுக்கு ரீசெண்ட் டெண்டரிங்னு வரும்போது டெலிகான்ஃபரன்சிங், அதே போல் பிளண்டட் லேர்னிங், ஃப்ளிப்டு லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆகுமெண்டட் ரியாலிட்டி. ஸோ இதெல்லாம் அடிக்கடி கேட்கக்கூடியது. ஸோ ஷார்ட் நோட் மாதிரி கேட்பாங்க. டெலிகான்ஃபரன்சிங், பிளண்டட் லேர்னிங், ஃப்ளிப்டு லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட்டு அந்த டாப்பிக்கில் என்னென்ன இருக்குன்றது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதே போல் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ். ஸோ இந்த சப்ஜெக்ட்டுக்கெலாம் ஸோ அடிஷ்னலாக என்ன டாபிக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா எட்கர் டேல் கோன் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த டாப்பிக்கையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ எட்கர் டேல், ஸோ இந்த டாபிக் தான் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபிக்கெலாம் கொடுத்துருக்காங்க. அதே போல் சார்ட்ஸ், இன்ஸ்ட்ரக்ஷன் எய்ட்ஸை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா சார்ட்ஸு, மேப்பு, கார்ட்டூனு, போஸ்டர்ஸு, நியூஸ் பேப்பர்ஸ். ஸோ இந்த மீடியாஸை பற்றி அதிகப்படியாக ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதால் உங்களுக்கு அந்த பிரிண்டட், நான் பிரிண்டட், ஸோ இந்த மெட்டீரியலை பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ மற்றபடி அந்த ரீசன்ட் ட்ரெண்ட்ஸில் இருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஃப்ளிப்டு லேர்னிங்கு, பிளண்டட் லேர்னிங்கு, கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங், டெலிகான்ஃபரன்சிங். ஸோ இது எல்லாமும் பார்த்திங்கன்னா இந்த 3 சப்ஜெக்ட்டுக்குமே சேம் தான். ஸோ அடிஷ்னலாக 5th யூனிட்டில் உங்களுக்கு இந்த எட்கர் டேல் கோன் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸும், அதே போல் ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர் அப்ரோச்சஸ், டெக்னாலஜிஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் படித்தாலுமே போதும். ஸோ ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ அதனுடைய லிங்க் எல்லாமே இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அதே போல் இந்த யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் இந்த வீடியோக்குள்ளே லிங்க்கில் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் தரோம். ஸோ அதையும் தேவைப்படுறவங்க அதையும் பாருங்கள். நம்மளுடைய சேனலில் பிஎட் செகண்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸுக்கான புக்ஸை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ தேவைப்படுறவங்க சேனல் காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். பிஎட் செகண்ட் செமஸ்டருக்கான ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி செகண்ட் செமஸ்டர் ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதால ஸோ புக்ஸு தேவைப்படுறவங்க நீங்கள் இப்போயே அதை வாங்கி வச்சுக்கிறது நல்லது. தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்துருங்க. மாணவர்களுக்கான அனைத்து தகவலும் நம்ம உடனுக்குடன் கொடுத்துக்கிட்டே இருப்போம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.